ஒரு காலத்தில் காடு மிகவும் அமைதியாக இருந்தது. காலையில் சூரியன் உதித்தது. சிங்கம், குரங்கு, தவளை மூன்றும் மடிந்து எழுந்தன. ஆனால் இந்த நாள் சாதாரண நாளல்ல. ஒவ்வொரு விலங்குக்கும் அதிதாரமான அனுபவங்கள் காத்திருந்தன. முதல் கதாபாத்திரம் சிங்கம். சிங்கம் காடு முழுவதும் நடைபயிற்சி மேற்கொண்டது. தன் சக்தி மிகுந்த தாடியை காற்றில் ஆடவிட்டு சிங்கம் வெற்றியின் பெருமையுடன் சுற்றி பார்த்தது. ஆனால் அதன் இதயத்தில் ஏதோ ஒழுக்கமாக இல்லாமல் இருந்தது. என்னதான் இப்படி பெருமையாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஏதோ குறைவாக இருக்கிறது என்று சிந்தித்தது. அடுத்ததாக குரங்கின் கதையை பார்ப்போம். குரங்கு என்பது எப்போதும் சிரிப்பு மற்றும் குதூகலத்தின் அடையாளம். அதன் திறமையான கைகளை பயன்படுத்தி கயிர்களை ஏறி மரத்தின் உச்சியில் நின்றது. என்னுடைய இந்த திறமை என்னை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று நினைத்தது குரங்கு. ஆனால் அன்றைய தினம் குரங்கு மகிழ்ச்சியாய் இல்லாமல் இருந்தது. அதன் கண்களில் யோசனைத் தோற்றம் இருந்தது. மூன்றாவது கதாபாத்திரம் தவளை. தவளை என்பது எப்போதும் அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடன் இருப்பதாகவே தெரியும். அவ்வாறு ஓர் அருவியில் ஒளிந்திருந்து அது குளத்திலிருந்து வெளியேற்றும் ஒவ்வொரு துளியும் கண்காணித்தது. என் வாழ்க்கையில் இன்னும் என்ன அடைய வேண்டும் என்று தவளை தன்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தது. அப்போது சிங்கம், குரங்கு, தவளை மூன்றுமே ஒரே இடத்தில் சந்தித்துக் கொண்டன. அந்த இடம் காட்டு நடுவே அமைந்திருந்த ஒரு பாறை. மூவரும் ஒரே நேரத்தில் சந்தித்திருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நான் உலகத்தின் அதிபதி, ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை என்றது சிங்கம். நான் உலகின் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றவன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ குறைவாக உள்ளது என்றது குரங்கு. நான் அமைதியாக வாழ்கிறேன், ஆனால் நான் தேடிக்கொண்டிருக்கும் பொருள் என்ன என்று தெரியவில்லை என்றது தவளை. அப்போதுதான் அவர்கள் மூவரும் தங்களைத் தாங்களே புரிந்து கொண்டார்கள். சிங்கம் அவன் பெரியவனாக இருப்பதை மட்டுமே நோக்கமாகக் கொண்டிருந்தது. குரங்கு மகிழ்ச்சியின் வெளிப்படையான பக்கத்தையே பார்த்துக் கொண்டிருந்தது. தவளை தனது சுயநலமற்ற சாதகத்தை மட்டும் ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருந்தது. அவர்களுக்கு புரிந்தது, வாழ்க்கையின் பொருள் வெறும் வெற்றி, மகிழ்ச்சி அல்லது அமைதியில் மட்டுமே கிடைக்காது. உண்மையான மகிழ்ச்சி மற்றவர்களுடன் பகிர்வதில் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவுவதில் உள்ளது. அதன்பின் அந்த மூவரும் ஒரே குடும்பமாக இணைந்து மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழத் தொடங்கினார்கள். அவர்கள் ஒன்றுக்கொருவர் உதவி செய்து அந்த வனத்தின் மற்ற விலங்குகளுக்கும் உதவ ஆரம்பித்தனர். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: உண்மையான மகிழ்ச்சியைப் பெற தனிப்பட்ட வெற்றி அல்லது மகிழ்ச்சியை மட்டும் நோக்கமாகக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் உதவுதல் என்பது முக்கியம். கதை முடிந்தது.